ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி உருளைக்கிழங்கும் பட்டாணியை வச்சு ஒரு சூப்பரான மசாலா ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து சாதத்துக்குமே ரொம்ப சூப்பரான சைடிஷ்ங்க. சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி செய்யும்போதும் இந்த மாதிரி சைடிஷ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். வாங்க இந்த டேஸ்ட்டான சைடிஷை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் வந்து பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் வேக வச்சு எடுத்துகிட்டு போகிறோம். பச்சை பட்டாணி வந்து நான் முளை கட்டின பச்சை பட்டாணி வச்சுருக்கேன். இது வந்து காஞ்ச பச்சை பட்டாணி தான். இதை வந்து முளை கட்டி வச்சுருக்கேன். இது கூட வந்து உருளைக்கிழங்கு வந்து பீல் ஆஃப் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக, அதாவது கொஞ்சம் ரொம்ப குட்டியாக இல்லாமல் கொஞ்சம் மீடியம் சைஸில் நறுக்கி வச்சுருக்கேன். அப்போ தானே குக்கரில் போட்டு வேக வைக்கும்போது குலையாமல் இருக்கும். குக்கரில் வேக வைக்கிறதுனால வேலையும் கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதனால தான் குக்கரில் வேக வைக்கிறோம். குக்கரில் ஜஸ்ட்டு ஒரு 3 விசில் மட்டும் வச்சு எடுத்தாலே போதும். பட்டாணியும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்து வந்துடும். இதுக்கு வந்து தண்ணி வந்து ரொம்ப ஃபுல்லாக ஊற்ற வேண்டாங்க. காயோட 3/4 அளவு தண்ணி ஊற்றினாலே போதும். அதாவது ஜஸ்ட்டு தெளித்து விட்டாலே போதும். தண்ணி கொஞ்சம் நிறைய சேர்த்துட்டோன்னா நம்ம மசாலாவோட மிக்ஸ் பண்ணும்போது ஜாஸ்தியாயிரும். அப்புறம் கிழங்கும் காயும் குழைய ஆரம்பிச்சிடும். அதனால் தண்ணியோட அளவு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இது கூட காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கரில் வந்து 3 விசில் மட்டும் வச்சு எடுத்துடலாம். தண்ணியோட அளவு பாருங்கள், நான் ரொம்ப கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். இதுவே போதுமானது. இப்போ 3 விசில் வச்சு எடுத்துட்டேன். காய் வந்து கரெக்டான அளவு வெந்து வந்திருக்கு. கிழங்கு எடுத்து கையில் நசுக்கி பார்த்தோன்னா ரொம்ப குழையில, அதே நேரம் நல்லாவும் வெந்து வந்திருக்கு. பட்டாணியும் நசுக்கி பார்த்திங்கன்னா வெந்திருக்கு. தண்ணியோட அளவுமே பாருங்கள். இப்போது இதில் 2 ஸ்பூன் அளவு தாங்க தண்ணி மிச்சம் இருக்கும். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம மசாலாவோடு செய்யும்போது இதை சேர்த்து செஞ்சிடலாம். இப்போ கடாயில் 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு உளுந்த பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து அதையும் பொரிய விட்டுடுங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 துண்டு இஞ்சியை சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க தேவையில்லைங்க. கண்ணாடி பதம்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி வதக்கினாலே போதும். வெங்காயம் ரொம்ப வதங்கிடுச்சுன்னா கிழங்கோட டேஸ்ட்டே மாறிடும். அதனால் வெங்காயம் வந்து ரொம்பவே வதங்க வேண்டாம். ஜஸ்ட்டு அதில் கிளறி விட்டு வதங்கினாலே போதுங்க, போதுமான அளவு. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். கலரும் மாறலை. இந்த டைமில் தக்காளி பழம் வந்து நல்லா பழுத்த பழமாக ஒரு 2 பழம் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க. தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம காய் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் உப்போட அளவு பார்த்துட்டு சேருங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்து தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். இப்போ இதுக்கு மசாலா ஐட்டம்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இதெல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அந்த தக்காளியோட இது சேர்த்து நல்லா வதங்கிட்டு லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. நம்ம வதக்க அதில் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதே நேரம் மசாலாவோட பச்சை வாசனையும் போய் வந்துடும். இந்த மாதிரி வதக்கிட்டு ஒரு நிமிஷம் நார்மலாக அப்படியே விட்டுட்டிங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும். மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடுங்க. இந்த டைமில் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற காய் இது கூட சேர்த்துடலாம். இதில் தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு தாங்க இருக்கும். அந்த தண்ணியும் இது கூட சேர்த்துடலாம். அப்போ தான் மசாலாவோட சேர்த்து பரட்டி எடுக்கும்போது காயோட வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரும். சப்போஸ் நீங்கள் வேக வைக்கும்போது தண்ணி எதுவுமே மிச்சம் இல்லை அப்படின்னா இந்த டைமில் காய் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு மசாலாவோட சேர்த்து ஒரு கொதிக்க விட்டுடுங்க. அதே நேரம் காய் வந்து குழஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம குக்கரில் வேக வைக்கும் போதே கரெக்டான அளவு தண்ணி வச்சு எடுத்துட்டோன்னா தண்ணியோட அளவு எக்ஸ்ட்ராவாக தேவைப்படாதுங்க. இப்போ பரட்ட பாருங்கள், நல்லா மசாலா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இந்த டைமில் ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இதை நல்லா கொதிச்சு வரட்டும். அப்போ தான் காயில் வந்து மசாலா நல்லா இறங்கி வரும். லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, இல்லைன்னா ஒட்ட ஆரம்பிச்சிடும் பாத்திரத்தில். நம்ம உருளைக்கிழங்கும் பட்டாணியும் சேர்த்துருக்கிறது பாத்திரத்தில் வந்து லைட்டாக அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறி விடணும் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும். இதோட டேஸ்ட்டை இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு கைப்பிடி அளவு சாப் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துக்கிட்டோன்னா இதோட டேஸ்ட்டு இன்னுமே அருமையாக இருக்குங்க. இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணும்போது அடியிலேருந்து எடுத்து மேலே போட்டு பரட்டுங்க. நீங்கள் பரட்டி எடுக்கும்போது காய் வந்து குழஞ்சிராதபடிக்கு பார்த்துக்கோங்க. கொத்தமல்லி தழை சேர்த்தோன்னே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க.
அவ்வளோதாங்க, சூப்பரான உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா எவ்வளவு ஈஸியாக ரெடி பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு. இதோட டேஸ்ட்டுமே அவ்வளவு அருமையாக இருக்குங்க. ஈஸியாக செய்கிறதுனால இதோட டேஸ்ட் எதுவுமே கம்மியாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், அடிக்கடி செய்வீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். இது வந்து சப்பாத்திக்கும் சரி, சாதத்துக்கும் சரி, குழம்பு சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான காம்பினேஷனுங்க. இந்த மாதிரி செய்து கொடுத்தா பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டேஸ்டான உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலாவை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.